Hi friends, hello வணக்கம். This is Shivaji. Friends, நிறைய பேர் வந்து ரொம்ப நாள் ஆச்சு சைக்காலஜி பற்றி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீங்கள் வெறும் சார்ட்டை பற்றி போட்டுட்ருக்கீங்க, சைக்காலஜி பற்றி கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, நானும் யோசனை பண்ணேன், ஆச்சு ரொம்ப நாள் ஆச்சு சைக்காலஜி பற்றி வீடியோ போட்டு அப்படின்றதுக்காக இந்த வீடியோ நம்ம சைக்காலஜி பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஆனால் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துட்டீங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட லைக்ஸும் கொஞ்சம் ஞாபகமாக லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா. ஓகே, நம்ம வீடியோக்கு போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைக்காலஜி. சைக்காலஜி அப்படின்னா அதாவது ஒரு நம்ம கேள்விப்படுறதையோ இல்லை ரியாலிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். பேராசைனால் தான் வந்து அதிகமான லாஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. அதாவது ரொம்ப ஆசை, அவனுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் போய்ட்டு சம்பாதிக்கணும்னு நினச்சான், அதான் விட்டுட்டு வந்துட்டான். ஷேர் மார்க்கெட்டில் போய்ட்டு ரொம்ப அதிகமான ஆசை வந்துடுச்சு அப்படின்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஆக்சுவலாக வந்து உண்மை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன சொல்லுது, ஆசைப்பட்டுலாம் யாரும் லாஸ் பண்ணுறது கிடையாது. இங்கே நடக்கிறதே வேறு. என்ன அப்படின்னா, இப்போது ஒரு 1 லட்ச ரூபா உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாங்களேன். 1 லட்ச ரூபா இருக்குது. இந்த 1 லட்ச ரூபாயை வச்சுட்டு ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? மாதம் 10,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா, இப்போது கணக்கு போட்டு பார்க்க 1 லட்ச ரூபா போட்டு மாதம் 10,000 ரூபாய் சம்பாதிக்க முடியாதா அப்படின்னு கணக்கு போடலாம். சரி, இல்லை, ஒரு 5,000 ரூபாய் மாதம் சம்பாதிக்க முடியுமா? 1 லட்ச ரூபா போட்டு மாதம் 5,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? ஜென்ரல் எல்லோரும் திங்கிங், சார் 1 லட்ச ரூபா போட்டு மாதம் 5,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போனாவே 20,000 ரூபாய் கிடச்சிது, இதில் வேறு 1 லட்ச ரூபா முதல் வேறு போட்டு மாதம் 5,000 ரூபாய் சம்பாதிக்க முடியாதா அப்படின்னு கேட்கலாங்க. சரி, 3,000 மாதம் 3,000. சார் என்ன சார் விளையாடுறீங்களா? 1 லட்ச ரூபா போட்டு மாதம் 3,000 ரூபாய் சம்பாதிக்க முடியாதா? 1,000 ரூபா, 1 லட்ச ரூபா போட்டு மாதம் 1,000 ரூபா, அதாவது 1%. ஃப்ரெண்ட்ஸ், நிச்சயமாக சொல்கிறேன், 1,000 ரூபா போட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குங்க, ஒரு 1,000 ரூபா கூட உங்களால் சம்பாதிக்க முடியாது. எஸ், இதான் வந்து சைக்காலஜி, மைண்ட் செட் அப்படின்னு சொல்கிறது தான். இந்த மைண்ட் செட் நம்ம சேஞ்ச் ஆகாத வரையும் நீங்கள் 1 ரூபா கூட உங்களால் எடுக்க முடியாது. 1 லட்ச ரூபா போட்டு மாதம் 1 ரூபா கூட உங்களால் எடுக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் என்னோடய எஃபர்ட் அவுட்புட் கொடுத்துட்டு தான் இருக்கேன். உங்கள் லைக்ஸ் தான் கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்குது. ஸோ கொஞ்சம் ஞாபகமாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணுற மைண்ட் செட் கேம். நம்ம டோட்டல் ட்ரேடிங்கை வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம், சார்ட்டு, ரீடிங், ஸ்டடிங், வெபினார், செமினார் எல்லாம் ஓகே. அதான் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவீங்களா, அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங். சரி, 1 லட்ச ரூபா போட்டு 10,000 ரூபாய் சம்பாதிக்க முடியாதான்? 5,000 ரூபாய் சம்பாதிக்கும், அப்போ ஏன் ஷேர் மார்க்கெட்டுக்கு வரோம் அப்படின்னு கேட்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா இந்த 1 லட்ச ரூபா போட்டு 1 லட்ச ரூபா கூட சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க, 2 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஓகேங்களா? எப்போது இந்த மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணிக்காத வரல உங்களால் 1 ரூபா கூட எடுக்க முடியாது. இந்த மைண்ட் செட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டது அப்புறமா நீங்கள் சொல்கிறது ஓகே, 10,000ன்னா நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டு இருக்கு, நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ்மான நீங்கள் எடுக்கலாம். ஓகே, சரி, இப்போ அதே உங்களுக்கு வேறு சினாரியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி அப்படின்னா, 1 லட்ச ரூபா இருக்குது. 1 லட்ச ரூபா இருக்குது. இந்த 1 லட்ச ரூபாயில் மாதம் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா, மாதம் 10,000 ரூபாயா ரிஸ்க் எடுக்க முடியுமா உங்களால் அப்படின்னா? 10,000 ரூபாய், ஐயோ எங்களால் அவ்வளோ முடியாது. எப்படிங்க எங்களால் அவ்வளோ முடியாது? சரி, 5,000 ரூபாய் ரிஸ்க் எடுக்கிறீங்களா? 5,000 ரூபா, ஏன்னா லாஸ்லாம் எடுத்துக்க முடியாதுனால. சரி, 2,000 இல்லை 1,000. இதுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த லாஸ் எடுத்துக்கிறதுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. 1 லட்ச ரூபா போட்டு மாதம் இவ்வளோ லாஸ் ஆனால் நான் என்ன பண்ணுன்றதை யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. வாயளவுக்கு வேணுமா தான் ஒத்துக்கலாம், ஆனால் மனசு ஏற்றுக்காது. லைவ் மார்க்கெட்டில் அந்த லாஸ் வர சொல்ல வந்து மனசு ஏற்றுக்காது. இதுதான் வந்து ரியாலிட்டி. சைக்காலஜியோட முக்கியமான ஒரு கண்டென்ட் தான் இதுதான். நம்ம பேசுகிறது ஒன்று, அந்த செயலில் மார்க்கெட்டில் வந்து அனுபவிக்க தோணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் மேபி எத்தனை மாதம் ஆச்சுன்னு தெரியல, நீங்கள் ட்ரேடிங் வந்து இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு எடுத்து என்னை பொறுத்தவரை எனக்கு 5 to 6 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சு. 2007 ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்னடா அது மார்க்கெட் அவ்வளோதான்ற மாதிரி கூட ஆகிடுச்சுது. ஏன்னா அந்த மைண்ட் செட் சேஞ்ச் ஆகுது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த லாஸை கொடுக்கறதுக்கு மனசு வலி இல்லாமல் கொடுக்கணும். அந்த ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லுவீங்க, அதான் நான் நிறைய பேர் கேட்குறேன், சார் நீங்கள் எல்லா வீடியோலையும் ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க, டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ண கற்றுக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பீங்க, இப்போலாம் வந்து சொல்கிறதே கிடையாது அப்படின்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஏன் சொல்கிறதுக்கு என்ன, ஒரு சிலர் வந்து அதையும் வந்து ஒரு கிண்டல் மாதிரி பண்ணுறாங்க. எப்படின்னா, இப்போ ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க, டார்கெட் எல்லாம் ஹோல்ட் பண்ண கற்றுக்குன்னு சொல்லிட்டு வந்து ஸ்டாப் லாஸ் நம்ம ஏன் கொடுக்கணும், டார்கெட் எல்லாம் நம்ம ஏன் ஹோல்ட் பண்ணுங்க, ஏதோ கிடைக்கிற லாபம் எடுத்துகிட்டு வர வேண்டியது தானே அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு சிலர் கமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. கொஞ்சம் போகட்டும். ஆனால் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் இந்த 3 வருஷமாக கொடுக்குற பேராதவுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட். ஏன்னா வந்து இப்போ நம்ம சமீபமாக என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் மேக்ஸிமம் என்னால் அவுட்புட் எவ்வளோ கொடுக்க முடியும் அவ்வளோ கொடுக்குறேன். திரும்பவும் அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க,
ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டுங்க. டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க. இந்த பாதி ப்ராஃபிட்டில் வெளியே வரீங்களா? நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க க்ரீன் கலர் அமௌண்ட் வந்தோடனே ப்ராஃபிட் நம்மளுதுன்னு நினச்சிக்கிட்டாங்க. கண்டிப்பாக நினைக்காதீங்க, அது உங்களுடைய ப்ராஃபிட் கிடையாது. ஓகே, அது வேறு வீடியோ சொல்கிறேன், கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் க்ளீனாக சொல்கிறேன் அந்த ப்ராஃபிட் என்ன ப்ராஃபிட் அப்படின்றத. ஏன்னா வந்து கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும், மனசு வலிக்கிற மாதிரி இருக்கும் அந்த சொல்கிறதுக்கு. ஆக்சுவலாக வந்து அந்த ப்ராஃபிட் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் என்ன பார்டரில் நீங்கள் உங்களுடைய இடத்துல என்ன ப்ராஃபிட் வருதோ அதுதான் உங்களுடைய ப்ராஃபிட்டை தவிர சென்டரில் வர ப்ராஃபிட்டு க்ரீன் கலர் காமிக்கிற ப்ராஃபிட்லாம் உங்களுடைய ப்ராஃபிட் கிடையாது. அது நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. அதுவும் வட்டி முதல்ல திருப்பி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போ நீங்கள் 5000 டார்கெட் போட்டுட்டு ஒரு 3000 2000 வந்துச்சு போதும் அப்படின்னா அது உங்களுடைய பணம் கிடையாது, வேறு யாரோடைய பணம் அது. அது என்ன, நீங்கள் திரும்ப ட்ரேட் பண்ண சொல்ல 10 மடங்கு உங்ககிட்ட வசூலிச்சிடுவாங்க. அது புரிஞ்சுக்குங்க. ஸோ உங்களுடைய அதுக்கு நீங்கள் காத்திருந்து உங்களுடைய 5000 நீங்கள் ப்ராஃபிட் எடுத்து போயிருக்கலாம் இல்லைங்களா? ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து டாபிக் வரோம். இதில் சைக்காலஜியில் இது ரொம்ப முக்கியமான விஷயம். 2 விஷயம். இது யாரும் ப்ராஃபிட்டுக்காக தான் வந்து நிறைய பேர் காத்திருக்காங்க. ஆனால் ப்ராஃபிட் ₹1 கூட எடுக்க முடியாது. ஆனால் லாஸ் யாரும் விரும்புகிறதே கிடையாது, ஆனால் லாஸ் தான் கிடைக்குதுங்க. ஓகேங்களா? இது வந்து மெயின் விஷயம். ஓகேங்களா? சரி, இப்போ ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள், பேராசைன்னு சொல்லுவீங்களா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பேராசை அப்படின்னு சொல்கிறதுக்குன்னா கஞ்சனாக இருப்போம். மோஸ்ட்லி வந்து கஞ்சத்தனம் இருக்கும் அதிகமாக. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப அதிகமாக பெரிய பணக்காரங்க நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா செருப்பு கூட போட மாட்டாங்க. ஏன் அவ்வளோ, ஏன் சைக்கிள் தான் வச்சுட்டு இருப்பாங்க. பைக்கு கார்லாம் இருக்கும், ஆனால் சைக்கிளில் தான் போவாங்க, நடந்து போவாங்க. ஏன்னா வந்து பணக்காரங்கன்னு சொல்கிறது வந்து வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க, எந்த பெரிய பணக்காரங்களும் சரி. ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எப்படின்னு சொல்ல கேட்டுங்க. இப்போ ஒரு ₹500 கொடுத்து நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்காங்களேன். இப்போ ஒரு இதுதான் சொல்லுது, பேராசை இருக்கிறவன் வாங்கிட்டான், ₹500 கொடுத்து வாங்கிட்டான். இப்போ ₹500 கொடுத்து வாங்கிட்ட பொருள் இவன் ₹510 வந்து டார்கெட் வச்சுருக்கான். ஓகேங்களா? ₹510 டார்கெட் வச்சுருக்கான். கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 498 போட்டிருக்கான். ரைட்டுங்களா? ₹2 ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கான், மேலே டார்கெட் வச்சுருக்கான். இப்போ இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, பேராசை இருக்கிறவன் அப்படின்னா இந்த பாயிண்ட்டு மேலே போக சொல்ல ₹510 வரலும் சைலண்ட்டாக தான் இருப்பான். அவன் வந்து சீக்கிரமாக வந்து வெளியே வர மாட்டான். ஏன்னா அவனுக்கு தான் பேராசை இல்லையா? அவன் ஏன் வெளியே வரணும்? அப்படியே நடக்குது மார்க்கெட்டில்? அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட்க்கு ஆசைப்படுறாங்க, ஸ்டாப் லாஸை மாடிஃபை பண்ணுறாங்க. இப்போ ₹500 இருக்க வாங்கிட்ட ஸ்டாக்ஸ் 499 வந்தவொடனே மனசு அடிச்சுக்குது, எங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு போகுது அப்படின்னு. 498 50 வந்தவொடனே அங்கேருந்து எங்கே இறக்கிக்கிறாங்க, 497 496 ஸ்டாப் லாஸ் இறக்கிக்கிறாங்க, டவுன் பண்ணிக்கிறாங்க. எங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு போதோ. என்ன ஒரு முட்டாள்தானே ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் உங்களுக்கு வேர்ட்ஸ் கொஞ்சம் கடினமாக இருக்கும், வேறு வழி கிடையாது. கொஞ்சம் திருத்திங்க. இன்னமும் ஸ்டாப் லாஸ் போடாதவங்க, இந்த ஸ்டாப் லாஸுக்கு பயப்படுறவங்க, இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்குங்க, உங்கள் லைஃப் மாறும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு நான் உங்களுக்காக இந்த 3 வருஷம் நான் என்னுடைய எஃபர்ட் ஃபுல்லாக உங்களுக்காக கொடுத்துட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 496 சொன்னேன் இல்லைங்களா, இந்த 510 போனால் தான் வந்து டார்கெட் கம்ப்ளீட் ஆகும். யார் நீங்கள் சொன்ன மாதிரி பேராசைப்படம் வந்தால் அது வரலாம் போகும். ஆனால் பேராசைப்படுறவங்க யாரும் கிடையாது, சின்ன ப்ராஃபிட்டுக்கு ஆசைப்படுறாங்க, அதுதான் பெரிய லாஸ் ஆகுது. ஓகேங்களா? சரி, இப்போது டார்கெட் அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் போன இறக்க சொல்லினாவும் ப்ரைஸ் வந்து இறக்க கீழே வந்து கடைசியாக 490 கூட அவங்க வந்து ரெடியாக இருப்பாங்க. அப்போ மனசு வலிச்சு ஸ்டாப் லாஸை கட் பண்ணுவாங்க. இங்கே ₹498 ₹2 ஸ்டாப் லாஸ் போகிறத விட்டுட்டு ₹10 ஸ்டாப் லாஸ் கட் பண்ணி மனசு வலி இருக்கும். ப்ளஸ் ரொம்ப டென்ஷனோட பார்த்துட்டு லாஸுக்கு லாஸ் ஆச்சு, உடம்பு வலி, மனசு வலி எல்லாமே டோட்டலாக லாஸ் ஆகிடும். ஓகே, இது வந்து பெரிய பிரச்சனை. இன்னொரு விஷயம் பாருங்கள், இதுவாது ஒரு பக்கம், இந்த ஸ்டாப் லாஸ் போக சொல்ல ரொம்ப நான் தான் பெரிய பிரில்லியன்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ₹500 கொடுத்து வாங்கின இடத்துல ₹498 ஸ்டாப் லாஸ் போட்டு தான் ₹2 முடிஞ்சிட்டு இருக்கோம். இன்னும் சில பேர் புத்திசாலிங்களாக இருக்கிறாங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? பாருங்கள், ப்ரைஸ் கீழே வரும், ஸ்டாப் லாஸை எடுத்துருவாங்க. பார்த்துடலாம் யார், நானாக மார்க்கெட்டை யாரும் பார்த்துடலாம். என்ன பண்ணுவாங்க, 498க்கு டபுள் குவான்டிட்டி, 496க்கு 5 குவான்டிட்டி, 490க்கு 10 குவான்டிட்டி. எப்படி இவங்க தான் இன்னும் பெரிய பணக்கார மாதிரி. நான் ஆவரேஜ் பண்ணி நான் வந்து ரிகவர் கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போனால் அப்படி வந்து போகும் இல்லை, எப்படி இருந்தாலும் ப்ரைஸு நான் வந்து பார்த்துக்கிறேன், மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எது மாதிரி ஆளெலாம் பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2000 நான் இதெல்லாம் தாண்டி இது நான் பண்ணியிருக்கேன், இந்த மிஸ்டேக்ஸ்லாம் கூட நான் பண்ணியிருக்கேன். 2011 10 2009 2008 2009 இந்த சேம் இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். என்னோட பெரிய லாஸுக்கெல்லாம் காரணம் இதுவும் ஒன்று தான். தயவு செஞ்சு இந்த ஆவரேஜ் அப்படின்றத நினச்சி கூட பார்க்காதீங்க. ஷாக் மார்க்கெட் அப்படின்றது கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். அது காட் ப்ரைஸ். நம்ம ஒரு இறங்குற பிறகு யார்கிட்டையும் கிடையாது. அது
ஓகே, ஏறனா என்னுடைய நான் இது கட் பண்ணிக்கிறேன், இறங்கினா இதை பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போடலாமே தவிர அது எங்கே போகுன்னு பர்ஃபெக்டாக கணிக்க முடியலாம் வந்து சான்ஸே கிடையாது. இப்போ என்னோட வெபினார் ஸ்டூடெண்ட் கால் தான் ஸ்டாப் லாஸ் ஏன் வைக்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம பர்ஃபெக்டாக கணிச்சிட்டோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஏன் வரப்போகுது அந்த இடத்துல சான்சஸ் ஓரளவுக்கு நம்ம என்ன சொல்கிறது, நம்ம ஓரளவுக்கு விளையாடுறோம், அதில் ஓரளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நம்ம வந்து ஒரு 75% நம்ம சக்ஸஸ் ஆனால் போதும், மிச்சம் 25% ரிஸ்க் எடுக்கிறோம் பரவாயில்ல. இது பிஸ்னஸ். இந்த 50-50 மேலே போனோம் என்னென்ன ஆகட்டும் பார்த்துலாம், வந்தாவட்டும் போனால் போட்டோம், இது மாதிரிலாம் வந்து சைக்காலஜி, இதெல்லாம் டோட்டலாக வந்து சைக்காலஜி சேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி, அதுக்கப்புறம் பேஷன்ஸ், இது ரொம்ப முக்கியம். சைக்காலஜியில் இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நிறைய பேர் ஸ்டடி பண்ணுறாங்க, சார் நான் கரெக்டாக தான் பண்ணுறேன் ஆனால் வந்து எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுது அப்படின்வாங்க. ஒன்றும் இல்லை, அவங்க என்ன சின்ன மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பேஷன்ஸ் இல்லை அவங்கக்கிட்ட. இப்போது சார்ட் இப்படி போயிட்டு இருக்குதுன்னா அவங்களுக்கு தெரியும் மார்க்கெட் மேலே போகுதுன்னு தெரியும். சார் அப் ட்ரெண்டு சார் அதில் பை பண்ணணும் நான் அப்படின்வாங்க. இப்போ பண்ணுங்கள் வேணான்னு சொல்ல, பை பண்ணுங்கள். இது எனக்கு தெரிஞ்ச ட்ரெண்ட் லைன் சும்மா கையில் ட்ரா பண்ணியிருக்கேன் வச்சுங்களேன், ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்க, பை பண்ணணும், ரைட் ஓகே. எங்கே பண்ணணும் பை பண்ணணும் அது தெரியும் இல்லைங்களா. எப்பவுமே மார்க்கெட் மேலே போக சொல்லும், அதனுடைய பாட்டம் விலை கம்மியாக வந்தால் மட்டும் பை பண்ணணும். மேலே போயிட்டே இருக்குதுன்னு சொல்லி அது எப்படி பை பண்ண முடியும், புரியுதுங்களா? ஸோ சைக்காலஜி எப்படின்னா ப்ரைஸ் கீழே வர வரலும் வெயிட் பண்ணணும். ஒருவேளை ப்ரைஸ் அப்படியே மேலே போயிடுச்சுன்னா அதில் ட்ரேட் எடுக்கக்கூடாது. சார் வேறு அவங்களாம் அந்த இடத்துல பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறாங்களே அப்படின்னா, ஆமாம் இப்போ உங்களை இப்போ விஷயம் தெரிஞ்சுங்க நீங்கள் வரணும் வெயிட் பண்ணுறீங்க, விஷயம் தெரியாத இடத்துல நீங்கள் இப்போ நான் சொல்லலைனாக்க இடத்துல கண்டிப்பாக பை பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை மார்க்கெட் மேலேயும் போய் ப்ராஃபிட்டும் பண்ணுவாங்க. ஏன் இப்போ புதுசாக வரவங்க எல்லாமே லாஸ் பண்ணிக்கிறாங்களே. எப்பவுமே மார்க்கெட்டு புதுசாக வரவங்கக்கிட்ட 50 ரூபா கொடுக்கும், ஃபஸ்ட்டு 50 ரூபா இல்லை 500 ரூபா கொடுக்கும், ஆனால் 10 மடங்காக திருப்பி வசூல் பண்ணிக்கும். அதே மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு சில டைமில் மார்க்கெட் கொடுக்கும், இந்த அப்போ ப்ராஃபிட் எடுத்துக்கோன்னு சொல்லும், ப்ராஃபிட்டும் புக் பண்ண வைக்கும். ஆனால் எத்தனை டைம் அது மாதிரி ஆகுது. ஸோ நம்ம ப்ரைஸ் இங்கே வந்தது கீழே வந்தால் இந்த பக்கம் பை பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து காமன் சென்ஸ் கூட இன்னும் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ இன்னும் இந்த இடத்துல பிரேக் அவுட்டில் பை பண்ணுங்கள். இதனோட லோ எந்த அளவுக்கு கீழே அதோட பர்ஃபார்மன்ஸ் காமிச்சுன்னு பாருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இங்கேருந்து பை பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி பை பண்ணியிருக்காங்க, பையர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிங்கில் இருப்பாங்க. நீங்கள் இந்த இடத்துல போய் பை பண்ணி உங்களுக்கு யாரு இருக்காங்க சப்போர்ட், இவங்க தான் இருக்காங்க, வேறு வழி கிடையாது, இவங்க தான், இவங்கள விட்டு உங்களுக்கு யாரும் கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸாக போடுவீங்க. ஸோ இதுதான் பேஷன்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான் பேஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய நான் சொல்ல ரிக்வஸ்ட்டாக கேட்டிருக்கேன், எத்தனை லைக்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த புதுசாக வர்றவங்க, அதாவது இந்த நம்ம லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் நம்ம ஸ்கூல்லலாம் இருப்போம் இல்லைங்களா, ஸோ அது மாதிரி வந்து ஒரு சில வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸும் பண்ணுவாங்க. பண்ணுறவங்க பண்ணுங்க, வேணான்னு சொல்ல வரல. அதே மாதிரி இந்த டிஸ்லைக் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லைங்களா, டிஸ்லைக் என்ன காரணத்துக்காக பண்ண அட்லீஸ்ட் மென்ஷன் பண்ணிவிட்டு டிஸ்லைக் பண்ணுறவங்க பண்ணலாம். நீங்கள் ஒருவேளை டிஸ்லைக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்ல மறந்துட்டேன், அதுக்கப்புறம் சொன்னீங்கன்னா அதுவும் நீங்கள் பிஸ்னஸ் விஷயமா உங்கள் பிஸ்னஸ் விஷயமா சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. அதாவது ஒரு கற்றுக்கணும் லேர்னிங் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் சொல்கிறது, இல்லைனா ஒன்றும் பார்க்குதா நீங்கள் இப்போ ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். இன்னும் வேறு ஏதாச்சும் விஷயம் சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்குறவங்க, பொறுமையாக இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். இல்லை நீங்கள் போதும் சார் சொன்னது இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் நீங்கள் சொல்லுதுங்க ஸ்கிப் பண்ணிட்டு போகிறவங்க, இதோட ஸ்கிப் பண்ணிங்க. பொறுமையாக இருக்கிறவங்க இதையும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்னுடைய லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய சேல் வியூஸ் பை வியூஸை எஜுகேஷனல் பர்பஸ்க்காக சென்ட் பண்ணுறேன். இது என்னுடைய பை இது கிட்டத்தட்ட 2 வருஷமாக சென்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து இன்றைக்கி மட்டும் சென்ட் பண்ணல, இவ்வளோ நாளாக சென்ட் பண்ணிடல, 2 வருஷமாக சென்ட் பண்ணிகிட்ருக்கேன் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. இது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்டுக்காக இருக்கிற சேனல் இது, ஓகேங்களா. அதாவது என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு பேக் சப்போர்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு. ஸோ அதனால் இது வந்து அவங்களுக்காக ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது ப்ரைம் டெலிகிராம் Preis-Aktion, ஓகேங்க. ப்ரைம் Preis-Aktion தமிழ்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். சார் இதில் வந்து ஒருவேளை உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு என்ன காசு என்ன கொடுக்கணுமா? கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியது ஜஸ்ட் என்னோடய லிங்க்லேருந்து நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும். நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஓப்பன் பண்ண போகிறீங்க, எங்கே பண்ணாலும் பண்ண போகிறீங்க. இந்த லிங்க்கில் இருக்கிற 4 லிங்க் கொடுத்துருக்கேன். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங் 4 கொடுத்துருக்கேன். இந்த 4ல் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும். இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரைமில் வெபினார் என்ன உங்களுக்கு தேவைப்பட்டு நீங்கள் கற்றுக்கணும், Preis-Aktion கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் அதனுடைய வெபினாரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு போட்டிருக்கேன். கம்ப்ளீட்டாக பாருங்கள். அந்த என்னுடைய வெபினார் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சது, அவங்க செட்டபிள் ஆகும், சூட்டபிள் ஆகுமா, உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி இருந்தால் மட்டும்
ஜஸ்ட்டு ஃபீஸ் என்கொயரிக்காக உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்ததாக மட்டும் கால் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு அப்பவும் புரியல, ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன தேவைப்படுதுன்னா மட்டும் கால் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ டெலிகிராம் சேனல் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கு, போய் பாருங்கள். அது ஃப்ரீ டெலிகிராம் சேனல், இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், டெலிகிராம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இந்த விஷயம் சொல்கிறதுக்காக உங்களுக்கு லாஸ்ட்டில் ஒரு நிமிஷம் டைம் எடுத்துட்டேன். சாரி ஃபார் தட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.